இருக்குன்ற அந்த லெட்டர்ல இருக்க டீடைல் வந்து எங்கேயுமே இது வரைக்கும் வெளியே வராது. அது வந்து சீக்ரெட்டா தான் இருக்கும். பெட்டிஷன் போட்டவங்க கிட்டயும் பிளஸ் அந்த ஜட்ஜ் கிட்ட பிளஸ் வக்கீல் கிட்ட அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர இது எப்படி வந்து பொது மேதைக்கு வந்தது, எப்படி வந்து இது இவ்வளவு சீக்கிரத்துல பப்ளிஷ் ஆச்சுன்றது தெரியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரியும். 50 நாட்கள் இருக்கு. இப்ப வந்து இவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து கொண்டு வராங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் இதுக்காக சூழ்ச்சியா கூட இருக்கலாம்னு மக்கள் கிட்ட பேசு பொருளா தான் இருக்கு. அவங்க வேணுமா மக்கள் வேணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா மக்கள் தான் வேணும் போற அவரு. விஜயோடைய மனைவி கொடுத்த விவாகத்தால அவருக்கு ஓட்டு வங்கி பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 5000 வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது நம்மளுக்கு வந்து சாதகமா முடியும் தான் சொல்லிட்டு ஆளும் கட்சி நினைச்சாங்க. ஆனா மக்களுக்கு இப்ப வந்து தெளிவா தெரியுது இது எதுக்காக இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப தேர்தல் வரப்போகுது. இவ்வளவு நாள் நம்மளுக்கு கோடை விடுமுறை வரலையா, அப்பெல்லாம் 2000 ரூபாய் தரல, அப்பெல்லாம் வந்து 1000 ரூபாய் தரல, இப்ப வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து மொத்தமா சேர்த்து 5000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிற அந்த திறன் இருக்கு. எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் டைம் இவ்வளோ நாள் அவங்க வந்து 2021 வந்து அந்த விஷயம் தெரிஞ்சுது. நான் விஜய் கிட்ட சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லி அந்த இதுல பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நாள் இல்லாம 2021, 22, 23, 24, 25 அவ்வளோ நாள் இல்லாம இப்ப கரெக்டா தேர்தலுக்கு 50 நாட்களுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து இப்ப வருதுன்னா அவங்க வந்து December 3 அன்னைக்கு இது பண்ணிருக்காங்க. அந்த பெட்டிஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 3 அன்னைக்கு இதுவாயிருக்கு அந்த லெட்டர் ரெடி ஆனது. ஆனா அது என்னைக்கு வந்து கோர்ட்ல இதுவாயிருக்குன்னா February 24 அன்னைக்கு இதுவாயிருக்கு. 3 days கழிச்சு இப்ப வந்து இந்த இஷ்யூ இதுவாயிருக்கு. அந்த லெட்டர்ல இருக்க டீடைல் வந்து எங்கேயுமே இது வரைக்கும் வெளியே வராது. அது வந்து சீக்ரெட்டா தான் இருக்கும். பெட்டிஷன் போட்டவங்க கிட்டயும் பிளஸ் அந்த ஜட்ஜ் கிட்ட பிளஸ் வக்கீல் கிட்ட அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர இது எப்படி வந்து பொது மேதைக்கு வந்தது, எப்படி வந்து இது இவ்வளவு சீக்கிரத்துல பப்ளிஷ் ஆச்சுன்றது தெரியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரியும். 50 நாட்கள் இருக்கு. இப்ப வந்து இவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து கொண்டு வராங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் இதுக்காக சூழ்ச்சியா கூட இருக்கலாம்னு மக்கள் கிட்ட பேசு பொருளா தான் இருக்கு. அது வந்து சீக்ரெட்டா இருக்க வேண்டியது. இது யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்ற டவுட் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட எதிர்பார்த்ததுதான். இத்தனை நாள் வீட்டுக்குள்ள போஞ்சிட்டு இருந்து இப்ப வெளியே வந்திருக்கு. இது எல்லாரும் வீட்டையும் நடக்கிறது தான். எல்லா அரசியல்வாதிக்கும் வர்றது தான். இது ஒரு பெரிய இஷ்யூ எல்லாம் நினைக்கிறாங்க. இதனால உடனே விஜயோட ஓட்டு வங்கி குறைஞ்சிரும் இல்ல, கூடும், அனுதாபத்துல கூடும். அது வந்து மாற்றமே கிடையாது. இவர் வந்து மக்களுக்காக நான் எது வேணா செய்யறேன்னு வர்றாரு. குடும்பத்துக்காக அவர் செய்யல, குடும்பத்து வளர்ச்சிக்காக அவர் வரல. சப்போஸ் ஒரு வேளை விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வந்து டைவர்ஸ் அந்த அம்மா பக்கம் சேர்ந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நாங்க இருக்கோம், தொண்டர்கள் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் எல்லாரையுமே வந்து அரசியல்வாதியா எங்களெல்லாம் பார்க்கல. அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, தங்கச்சி, பெரியம்மா அந்த மாதிரி தான் உறவு வச்சிருக்கிறாரு. அதனால இவர் வந்து நாங்க அரசியல் தலைவராகவும் பார்க்கல, அவர் எங்களை தொண்டனாகவும் பார்க்கல, குடும்ப உறுப்பினராக பார்க்குறாங்க. நாங்கள் எங்கள் பையனை நாங்கள் விட மாட்டோம். அவருக்கு எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி வருவோம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டாரு. இனிமேல் மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களை வச்சு சம்பாதிச்சிருக்கோம், அதனால் மக்களுக்கு என்ன செய்யணும்னு களை இறங்கி வருவாரே தவிர குடும்பத்தை பற்றி அதனால் அவர் மனசு நொந்துருவார். அதனால் அவர் அப்செட் ஆயிடுவார், பிரச்சாரத்துக்கு வரமாட்டார், அரசியல் கட்சி தொழிந்துடும், இதெல்லாம் இல்லை. அதை உற்சாகப்படுறதுக்கு நாங்கள் இருக்கோம், விடாதடியாக அடிப்போம். அதனால் அவர் அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்ல. எங்களுடைய தைரியத்தில், தொண்டனுடைய தைரியத்தில் அவர் வந்து இன்னும் கலவை பண்ணி ஆட்டுவார், எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை இப்போ எலெக்ஷன் அப்படின்றதுனால நிறைய அவரை பற்றின ஒரு போர்ட்ரேட் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது அவங்க பர்சனல் லைஃப்ல நம்ம யாருமே வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம், அதை அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அவங்க லைஃப்ல ஏன் அந்த மாதிரி அனுச்சு, ஒரு வேளை இவர் எலெக்ஷன் வந்ததுனால தான் இது இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற அலிகேஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி கூட ட்ரிகர் ஆகலாம். இதனால வந்து அவருடைய பெண்கள் வாக்கு வங்கி குறையிறது அந்த மாதிரி ஏதாவது அவர் ஃபீல் பண்றீங்க? இல்லை, டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் ஏடிஎம்கே முன்னாடி ஏடிஎம்கே இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ டிஎம்கே இருக்கு, அது எப்படி இருக்குன்றது தெரியும். இப்போ புதுசா வரவங்களுக்கு தான் நம்ம ஒரு வே பாத் கொடுத்துதான் பார்ப்போமே. அவரு இது ஆக்சுவலா ஒரு எல்லா ஃப்ரேம்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்போ பாலிடிக்ஸ் அப்படின்ற வரும்போது ஒரு வாட்டி அவருக்கு கொடுத்துதான் பார்ப்போமே சான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமா இவங்க தானே இருந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க நமக்காக? ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறோம் சார், அவ்வளவுதான். அது விஜய் கண்டிப்பா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியை வந்து விவாதத்தை அப்ளை பண்ணி பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இதனால அவருடைய வாக்கு வங்கி ஏதாவது குறையுமா, மகளிர் சப்போர்ட் ஏதாவது குறையுமா, அந்த மாதிரி அடிப்படையில்? சார் அது வந்து அவரை பிடிக்காதவங்க தான் சார் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி மீடியாக்கெல்லாம் கொண்டு வருது. இது ஏன் இப்ப மீடியாவுக்கு கொண்டு வரணும்? அவங்க இது கம்ப்ளீட்டா அவங்களோட பர்சனல்.
சங்கீதா அவங்கள பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது ஏன் அரசியல் கொண்டு வந்து அவர் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்காது, என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனிப்பட்ட இன்னைக்கு யாருக்கு 2வது கல்யாணம் ஆகல, யார் வந்து 2வது கல்யாணத்துல சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணல. அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ விஜய் நினைச்சா கூட இந்த சங்கீதாவை கல்யாணம் பண்ணி இல்ல அந்த ஆக்ட்ரஸ் அவங்க சொல்றாங்களே அவங்களே கூட கல்யாணம், அது கம்ப்ளீட்டா அவரோட பர்சனல் சார். அதையும் அரசியலுக்கும் கண்டிப்பா நம்ம லிங்கே பண்ணக்கூடாது. அவர் ஒரு லீடரா கண்டிப்பா வந்து எங்களை நல்லா லீட் பண்ணுவாரு. நாங்க இப்பவும் அவரை நல்லா நிறைய நம்புறோம்.